வணக்கம் நேயர்களே, இது உங்கள் அபிமான சேனல் இமயம் தொலைக்காட்சி. உங்களுக்கு பிடித்தமான நிகழ்ச்சி விடியலை நோக்கி நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி நீங்கள் பயன்பெறும் நிகழ்ச்சி, உங்களுக்கு பலன் தரும் நிகழ்ச்சி. நேரலையில் நம்ம சுவாமிஜி பைரவ பாபாஜி கிட்ட நீங்கள் லைவ்ல உங்கள் பிரச்சனைக்கு ஏற்றவாறு உங்களுடைய கர்மாவின் அடிப்படையில் ஆன்மீக ரீதியில் எளிமையான முறையில் பரிகாரம் சொல்லியிருக்கார் நம்முடைய சுவாமிஜி பைரவ பாபாஜி அவர்கள். இன்றைய தினம் வருகை இருந்திருக்கார். வணக்கம் சுவாமிஜி. வணக்கம் ஐயா. சுவாமிஜி, வழக்கமாக ஏதோ ஒரு நல்ல விஷயத்த சொல்லி ஆரம்பிப்பீங்க. இன்னைக்கு என்ன சொல்ல போறீங்க சுவாமிஜி? இன்னைக்கு சொல்ல வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அதாவது எல்லாருக்கும் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. எதற்கெடுத்தாலும் கோபம். அந்த கோபத்தை அவங்களால கண்ட்ரோல் பண்ண வழி தெரியாமல் தவிர்ப்பாங்க. ஒன்று, கடவுள்களில் முதல் கடவுள் பிள்ளையாருங்கிற மாதிரி நம்ம வீட்டில் குழந்தைகள்லாம் ஒரு ஏஜுக்கு அப்புறம் பேரண்ட்ஸோட பேச்சை கேட்காது. மேக்ஸிமம் ஒரு 60% அவங்க இஷ்டத்துக்கு பண்ணுவாங்க. அப்படி இருக்கிற பெற்றோர்கள் பிள்ளையார் கோயிலில் வலம்புரி பிள்ளையாராக இருக்கிறப்ப அதை ஆன்டி கிளாக் வைஸ் 18 முறை அந்த குழந்தை பிறந்த நட்சத்திரத்தன்னைக்கு சுற்றிட்டு வந்துட்டு இருந்தாங்கன்னா அந்த குழந்தைகள் அவங்க பேச்சை கேட்கும். இதுக்காக அவங்க எந்த ஒரு பரிகாரங்களும் தேடி போக வேண்டாம். அதை சொல்லி நன்றி சுவாமி. நேயர்களை நீங்கள் பார்த்து பயன்பெற்று பயன்பெற இருக்கும் இந்த நிகழ்ச்சி விடியலை நோக்கி நிகழ்ச்சி. முக்கியமாக இந்த நிகழ்ச்சிக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனையோ, பிரச்சனை உள்ளவர்கள் தெளிவான முறையில் பேசுங்க. ஃபோன் பேசுகிறவங்க டிவியை பார்க்காம டிவி வால்யூமை கம்மி பண்ணிவிட்டு கால் பண்ணுங்கள். பக்கத்தில் எந்த டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் பேசுங்க. அதே சமயத்தில் கையில் பேப்பர் பேனா எடுத்து வச்சுக்கோங்க. பிரச்சனை என்னவோ தெளிவான முறையில் ஒரே ஒருத்தர் மட்டும் ஒரே ஒரு கேள்வி கேட்கலாம். சுவாமிஜி, இன்னைக்கு ஏற்கனவே நீங்கள் சொன்ன மாதிரி இந்த வாஸ்து எந்திரங்களா இதை நீங்கள் வச்சு வாஸ்து தீபம் இந்த வாஸ்து தீபம் நீங்களா உருவாக்கி இருக்கீங்க? ஆமாங்க. இதனோட என்ன ரகசியம், என்ன இதனால என்ன பலன் அப்படின்னு சொல்லுங்க. அதாவது இதோட மேலே தீபத்திற்கு மேலே பார்த்தீங்கன்னா சப்த கன்னிகள் இருப்பாங்க. தீபத்திற்கு கீழே அடியில் பார்த்தீங்கன்னா வாஸ்து பகவான் ப்ளஸ் பிள்ளையார் இருப்பார். அப்புறம் ஒவ்வொரு திசைக்குண்டான தேவதைகள் 27 நட்சத்திரத்துக்குண்டான தேவதைகள் இதில் முறையாக ஆகவானமாயிருக்காங்க. அதற்கு பின் இதற்கு மேல் உச்சியில் பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெயும் விளக்கெண்ணெய் மட்டும் போட்டு வீட்டு பூஜை ரூமில் தீபம் போட்டுட்டு வரப்போ இது க்ளோஸ்டு வரும். இப்போ மக்களுக்கு காட்டுறதுக்காக நான் இப்போ ஓப்பனில் கொண்டு வந்திருக்கேன். இதுக்குள்ள ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விதமான தேவதைகள் ஒவ்வொரு திசையில் இருக்கிறாங்க. இதை நீங்கள் இப்போ பார்க்கலாம். அதே மாதிரி மேலே சப்த கன்னிகள்னு சொல்லக்கூடிய 8 விதமான யோகினிகள் இருக்கிறாங்க. இவங்களோட நேச்சர் ஆஃப் ஒர்க் என்ன அப்படின்னா, ஒரு வீட்டில் என்ன ஒரு குறை இருந்தாலும் அந்த குறையை நிவர்த்தி பண்ணி அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு செல்வத்தையும் வீட்டில் தேவையில்லாத டிப்ரெஷனையும் சுவாமிஜி நீங்க 8 விதமான யோகினிகள். இந்த யோகினிகள் தான் நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய சக்தி படைச்சவங்க. ஓகே ஓகே ஓகே, சரிங்களா? ஸோ இதற்கு மேலே தீபம் ஏற்றிட்டு வர்றப்ப அதிகபட்சம் வாஸ்து குறை இருக்கிற எவ்வளோ பெரிய வீடாக இருந்தாலும் சரி அதை இடிக்கவோ இல்லை வாஸ்து பார்த்து மாற்றவோ தேவையில்லை. இதை பூஜை ரூமில் வச்சு தீபம் போட்டால் போதும். இதுக்கு 2 விஷயம் ரொம்ப முக்கியமாக தேவை. என்ன அப்படின்னா, ஒன்று, அந்த வீடு என்னைக்கு கிரகப்பிரவேசம் பண்ணாங்கங்கிற டேட் வேணும், ஏற்கனவே பண்ண வீடாக இருந்தால். 2வது, அந்த வீடு யார் பேரில் இருக்கோ அவங்களுடைய ஜாதகம். இது 2 இதில் நாங்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்துல அட்டாச் பண்ணி கொடுத்துருவோம். அப்போ அந்த வீட்டுக்கூட கர்த்தா யாரோ அவங்களுக்கு செல்வ செழிப்பு, தேவையில்லாத நோய்கள். இப்போது சில வீடுகளுக்கு போனால் தெற்கில் ஓப்பன் பிளேஸ் ரொம்ப இதாக இருந்துச்சுன்னா நோய்கள் வருது பார்த்தீங்களா? அந்த மாதிரி நோய்கள் எதுவும் வராது. அதே மாதிரி ஒரு வீட்டுக்கு போனால் கையில் எல்லா பணத்தையும் இழந்துருவாங்க. ஆக்சிடென்ட், இது மாதிரி துர் சம்பவங்கள் எதுவும் இதெல்லாம் நடக்காது. அடுத்து இதில் இன்னொன்று சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஃப்ளாட் சிஸ்டத்தில் இருக்கவங்கனால வாஸ்து அவங்க ரூமுக்குள்ளே தான் பார்க்க முடியுமே தவிர வெளியில் பார்க்க முடியாது. பேசிட்டு வருவோம். வணக்கம் நேயர்களே, ஒரு முக்கியமான விஷயத்தை பார்த்துட்டு இந்த வாஸ்து விளக்கை பற்றி சுவாமிஜி சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு முன்னாடி முதல் லைனில் வந்திருக்காங்க. வணக்கம், இமயம் தொலைக்காட்சி விடியலை நோக்கி யார் எங்கிறது பேசுறீங்க? சரண்யா, காரைக்குடியில இருந்து பேசுறேன். என்ன ஏற்கனவே சுவாமிஜி கிட்ட பேசிருக்கீங்களாமா? சுவாமிஜி கிட்ட பேசல, கால் பண்ணேன், அன்னைக்கு வரல சுவாமிஜி. அதனால இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பேசுறேன். சரிங்கம்மா, என்ன கேட்க போறீங்க சுவாமிஜி கிட்ட கேளுங்க. வணக்கம் சுவாமிஜி. வணக்கம்மா, சொல்லுங்க. சுவாமிஜி, எனக்கு கல்யாணம் 1.5 வருஷம் ஆச்சு, இன்னும் குழந்தை இல்ல. குழந்தை இல்ல? ஆமா. உங்க வீட்டுக்கார் பேருமா? சதீஸ்வர பாண்டியன். இன்னொரு தடவை சொல்லுமா? சதீஸ்வர பாண்டியன். சதீஸ்வர பாண்டியன். சரி, உங்களுக்கு குழந்தை
பிறக்கிறதுக்கு உருவாகிறதுக்கு வந்து பரிகாரம் சொல்லி உருவாயிருச்சுன்னா நீங்க என்ன செய்வீங்கம்மா? என்னால முடிஞ்சது குழந்தைங்களுக்கு சின்ன சின்ன அனாத ஆசிரமம் அந்த மாதிரி பண்றேன். கண்டிப்பா செய்வீங்களா? கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவேன். உங்களுக்கு வந்து அதுக்குண்டான பிரச்சனை இல்லைம்மா, உங்களுக்கு வந்து தெய்வ கோளாறு கொஞ்சம் இருக்கு. ஸோ உங்க ஊர்ல ஏதாச்சும் பாலடைந்த கோயில்கள் பராமரிப்பு இல்லாம இருக்கா? பிறந்த ஊர்லயே பிறந்த ஊர்ல கோயில் இப்பதான் கட்டிட்டு இருக்காங்க. எங்க அம்மா கூட உங்களை வந்து பார்த்தாங்க. ஓகேம்மா. அந்த கோயிலுக்கு தேவையான ஏதாச்சும் உங்களால முடிஞ்ச உபகரணங்கள் குழந்தை உருவாயிட்டா வாங்கி தரணும்னு வேண்டிக்கங்க. சுக்கு 50 கிராம், மஞ்சள் 75 கிராம் வாங்கி பவுடர் பண்ணி, சுக்கு 50 கிராம், மஞ்சள் 75 கிராம். ஆமா, இது வந்து என்ன மஞ்சள்னாமா பூசு மஞ்சள், உருண்டை மஞ்சள் இருக்கு இல்லையா, அந்த மஞ்சளை வாங்கி பவுடர் பண்ணி ரெண்டையும் வந்து 1/2 ஸ்பூன் ரெண்டையும் கலக்கி 1/2 ஸ்பூன் நைட்டு வந்து தொடர்ந்து நீங்க தலைக்கு ஊத்தின 7வது நாள்ல இருந்து 15 நாள் சாப்பிட்டுட்டு வாங்க. இல்ல, இரவுல வந்து சும்மா வாயில போட்டு பால் குடிச்சுக்கங்க. ஆமா, நைட்டு படுக்க போறப்ப தொடர்ந்து 27 நாள் பண்ணிட்டு வாங்க, சரியாயிரும். நல்லது. 27 நாள். ஆமாம்மா. நன்றி நன்றி நன்றி. நேயர்களை நீங்கள் பார்த்து பயன்பெற்றுக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி விடியலை நோக்கி நிகழ்ச்சி. சொல்லுங்க சுவாமிஜி, இந்த விளக்க பத்தி சொல்லுங்க. இது வந்து எல்லாத்துக்கும் முன்னான ஒரு தீர்வு. இதே இப்ப நம்ம வாடகை வீட்டுல இருக்கவங்க இதை எப்படி இதை வைக்கலாமான்னு கேட்டோம்னா, அவங்க வீட்டுக்கு யார் தலைவரோ அவரோட ஜாதகம் இருக்கணும், இல்ல அந்த அம்மா ஜாதகம். இது ரெண்டு இருந்துச்சுன்னா இது 100% வேலை செய்யும். இது அப்படியே வாங்கி வச்சோம் அப்படின்னோம்னா ஒரு 80% தான் அதோட எஃபெக்ட் இருக்கும். வாங்கி வச்சு அதிகபட்சம் 18 நாட்களுக்குள்ள அந்த வீட்டுல முன்னேற்றத்தை பார்க்கலாம். அதே வியாபார ஸ்தலங்கள்ல வைக்கிறப்ப தொழில் கூட்டத்தை வந்து அவங்களால உணர முடியும். சரிங்க சுவாமி. இப்போ வந்து ஒவ்வொரு இதுக்கும் வந்து ஒவ்வொரு சுவாமி வச்சிருக்கீங்க, அதனோட தாற்பயம் ஏதாவது? ஒவ்வொரு தசையும் ஒவ்வொரு தெய்வத்தோட கட்டுப்பாட்டில் இருக்கு. அந்த தெய்வத்தை முறைப்பிரகாரம் ஆகவனம் பண்ணி வச்சிருக்கோம். 8 தூண்கள் வந்து 8 திசைக்கு மந்திர உச்சாடனம் பண்ணி உருவாக்கி இருக்கும். ஒவ்வொரு இதுல வந்து 8 தூண்கள் இருக்கும். ஆமா, 8 தூண்கள் இருக்கும். ஒவ்வொன்றிலும் 4 தெய்வங்கள் இருக்கும். அதெல்லாம் வந்து கவர் ஆயிடும். இப்ப டிவியில பாக்குறதுக்காக வந்து நான் ஓப்பன்ல வச்சிருக்கேன். மேல இருக்கிற 8 யோகினிகள் மட்டும்தான் வெளியே தெரியும். மற்றதெல்லாம் வந்து ஃபுல்லா கவர் ஆகி வெளியில 2 யாழி வரும். ஸோ இது வந்து ஒரு முழு கோயில் மாதிரி தான். இதை வீட்டில் வைக்கிறப்ப என்னன்னா, அந்த இது எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜியை பூரா இதாக்கிடும். வீட்டில் எந்த இடத்துல இது வைக்கக்கூடிய வீட்டில் வாஸ்து குறை இருந்தாலும் இது நிவர்த்தி பண்ணிடும். இது அவங்களுக்கு பிறந்த ஜாதகம் இருந்துச்சுன்னா 100% உடனே வேலை செய்யும். இது கிடைக்கிறதுக்கு மக்கள் என்ன பண்ணணும்? இது கிடைக்கிறது இப்போ நான் தான் உருவாக்கியிருக்கேன். இதை கீழே இருக்கிற மொபைல் நம்பர் கூப்பிட்டு இதுக்கு உண்டான டீட்டெயில்ஸ் அவங்க கேட்டுக்கலாம். ஓகே, நேயர்களே, இது போன்ற ஒரு வாஸ்து விளக்கு உங்கள் வீட்டில் வேணும்னா நீங்கள் ஃபோன் பண்ணி பதிவு பண்ணிட்டு போய் நேரடியாக பார்த்து இதனோட டீட்டெயில் கேட்டுக்கலாம். ஓகே, சுவாமிஜி வந்து சென்னையில் சந்திக்கணும்னு விருப்பப்படுறவங்க சென்னையில் முகப்பேர் வெஸ்ட்டில் டிஏவி கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல் இருக்குது. அதில் இறங்கி நேராக உள்ளே போனீங்கன்னா 4வது ரைட்டு நம்பர் 134 ஈஸ்வரி இல்லம், பன்னீர் நகர் மெயின் ரோடில் இருக்குது. இது தவிர ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை மதுரையில் திருப்பரங்குன்றத்தில் தியாகராஜ அஞ்சனி காலேஜ் ரோடில் இருக்கிற வாணி விழாவில் சந்திக்கலாம். இது தவிர ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை சேலத்தில் சேலம் புது பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற வசந்தம் ஹோட்டலில் சந்திக்கலாம். மற்றும் திங்கட்கிழமை திருச்சியில் வந்து எங்கே பார்த்தீங்கன்னா பொன்மொழி சர்வீஸ் ரோட்டில் இருக்கிற எவரெஸ்ட் பார்க் ரெசிடென்சியில் சந்திக்கலாம். அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் டோல்கேட் பக்கத்தில் இருக்குது. எந்த இடத்துல நீங்கள் சந்திக்கிறதா இருந்தாலும் சுவாமிஜியை ஃபோன் பண்ணி பதிவு பண்ணிட்டு போங்க. சுவாமிஜி, இப்போ வாஸ்துங்கிறது மெயினாக எல்லாருமே பார்க்கணும் அப்படின்றீங்க. இப்போ முதன்முறையாக வாஸ்து விளக்குன்றது இது வரைக்கும் இல்லாமல் இருந்ததுங்களா, இல்லை வேறு மாதிரி இருந்ததுங்களா? இது வரைக்கும் வாஸ்து விளக்கு யாரும் வெளியிட்டு இருக்காங்களான்னு எனக்கு தெரியல. இது உண்மையை சொல்லணும் அப்படின்னா, இது எனக்குள்ள தோன்றின ஒரு உந்துதல்னால உருவான விளக்கு தான் இது. அதாவது நான் வாங்கிய ஒரு 2 வீடுகளில் வந்து வாஸ்து குறை இருந்துச்சு. ஸோ அப்போ வந்து எங்களால் வந்து அந்த பில்டிங்கில் கட்டினவங்கள்ட்டையும் அந்த ஓனர்கிட்டையும் எங்களால் அந்த வாஸ்துவை சரி பண்ணி கொடுங்க சொல்ல முடியாத ஒரு பிரச்சனை இருந்துச்சு. அப்போ இருந்து இது எனக்குள்ள வாஸ்துனா அதை இடிச்சு தான் சரி பண்ணணுமா, இடிக்காம சரி பண்ண முடியாதா? நம்ம உடம்பு தான் கோயிலுங்கிறாங்க. நம்ம உடல்ல இருக்க ஒவ்வொரு உறுப்புகளும் கோயிலோட ஒவ்வொரு அமைப்புக்கும் சம்பந்தம் இருக்கு. அப்போ நம்ம உடம்புல சில மாறுதல்கள், அதாவது குறைபாடு இருந்தால் உடனே அதை வெட்டிட்டு புதுசாக வைக்க போகிறதில்ல, அதை வந்து நம்ம சரி பண்ணுறோம். அதே போல்
வீட்டில் வாஸ்து குறை இருக்கிறப்ப அதை ஏன் வந்து இடிக்காம சரி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி யோசிச்சு இது தியானத்திலிருந்து ஒவ்வொன்றா கற்று தெரிஞ்சு இதை உருவாக்குனதான் இந்த வாஸ்து யந்திரம். இது மக்களுக்கு எந்த அளவுக்கு போய் சென்றடையும், எந்த அளவுக்கு பயன் தரும்? இது யூஸ் பண்றவங்க தான் என்கிட்ட சொல்லணுமே தவிர நான் எப்படி சொல்ல இதை நான் உருவாக்கியிருக்கேன். இதோட பலன்கள் அவங்க எடுத்துட்டு போய் யூஸ் பண்ணிட்டு அவங்க சொல்லலாம். சரிங்க சுவாமிஜி. இப்போ வாஸ்து விளக்குன்றதை இப்போ நீங்க சொன்ன மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் எதுவும் இல்லை, நீங்களா உருவாக்கியிருக்கீங்க. ஸோ இதை நீங்கள் ஃபுல்லாக மோல்டு பண்ணி அதெல்லாம் கவர் ஆகி தான் கொடுக்க போகிறீங்க இல்லைங்களா? ஆனால் இதில் வந்து பூஜ்ய முறைகள் இருக்கு. கார்த்திகை மாதம் கார்த்திகை தீபத்தை அன்னைக்கு மட்டும் இது விளக்குகள் கீழே வந்து மொத்தம் 21 தெய்வங்கள் இருக்கு. இந்த 21 தெய்வத்துக்கு அன்று ஒரு நாள் மட்டும் பூஜை செய்யணும். மற்ற நாள் வந்து சீல்டு ஓப்பன் க்ளோஸில் இருக்கும். மேலே இருக்க 8 தேவதைகள் மட்டும்தான் வேலை செய்யும். இதை பொருத்தி வச்சு எந்த ஒரு இதுக்குமே இது ஒரு நிரந்தர தீர்வாக இருக்கும். இப்போ தான் யாருன்னு தேடுறவங்க, தனக்குத்தானே தேடிக்கிறவங்க, மென்டல் டிப்ரெஷன், இது எல்லாத்தையுமே இந்த ஒரு விளக்கால் சரி செய்ய முடியுங்கிறத நான் ரெடி பண்ணி அதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு இப்போ வெளியில் மக்களுக்கு விடுறேன். நன்றிங்க சுவாமிஜி. இப்போ இதில் வந்து தேங்காய் எண்ணெய் தீபம் தான் போடணும் இல்லையா? தேங்காய் எண்ணெய் இதே வீட்டு பிரச்சனைங்கிறப்ப தேங்காய் எண்ணெய் விளக்கெண்ணையும் கலந்து விடலாம். இதே இப்போ வியாபார ஸ்தலத்துலங்கிறப்ப நல்லெண்ணையும் தேங்காய் எண்ணெயும் கலந்து விட்டால் 100% பலன்கள் தரும். அதுக்கு 2 விஷயம் எனக்கு தேவை. ஒன்று, அவங்க கடை எப்போ பூஜை போட்டு போனாங்க முதல் நாள். எப்படி நம்ம ஒருத்தன் பிறக்கிறப்ப அவனுக்கு ஜாதகம் கணிக்கப்படுதோ அதே போல் ஒருத்தர் குடி ஏறுறப்ப அந்த நாள் வந்து தான் அந்த இடத்துக்கு வந்து பிறந்த நாள். அன்று கிரகங்கள் எப்படி இருக்கோ அதை பொறுத்து அதோட ஜாதகத்தை கணிச்சு இந்த வாஸ்து தீபத்தை அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அமைச்சு தருவோம். நன்றி நன்றி. நேயர்களை நீங்கள் பார்த்து பயன்பெற்று கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி விடியலை நோக்கி நிகழ்ச்சி. அடுத்த நேயர் லைன்ல இருக்காங்க. வணக்கம், விடியலை நோக்கி இமயம் தொலைக்காட்சி, யாருங்கிறது பேசுறீங்க? ஹலோ ஹலோ. வந்த லைன் கட்டாச்சுன்னு நினைக்கிறேன். சுவாமிஜி, வாஸ்துல வேற என்ன பார்க்கணும் முக்கியமான விஷயங்கள்ல? வாஸ்துல மொத்தம் முக்கியமான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா வீட்டில் கண்ணாடி வைக்கிறது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். இன்னொன்று வந்து எல்லா வீடுகளையும் மேக்சிமம் கிழக்க பார்த்து தான் வந்து பூஜை ரூம் அமைக்கிறாங்க. தெய்வங்கள் எல்லாம் கிழக்க பார்த்து தான் வைக்கிறாங்க. மக்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் ஊர்லேயே ரொம்ப புகழ்பெற்ற சிவாலயங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு திசையை பார்த்து தான் இருக்கும். ஒன்று, எல்லா கோயில்களுமே ஒவ்வொரு திசையில தான் இருக்கும். எல்லா அறுபடை வீடு முருகர் எடுத்துக்கோங்க, பிள்ளையார் எடுத்துக்கோங்க, எல்லா கோயில்களும் ஒவ்வொரு திசையில தான் இருக்குமே தவிர எல்லாமே கிழக்கு நோக்கி இருக்காது. அதே போல வடக்கு வாசல் இருக்கிற வீட்டில் மேற்கு முகமா அதுவும் ஈசானியத்துல பூஜை ரூம் அமைச்சா நல்லது. அப்படி ஈசானியத்துல பூஜை ரூம் அமைக்க முடியல அப்படின்னா ஈசானியத்துல மேற்கு பார்த்து சாமி படங்களை மாட்டி விட்டா அந்த வீட்டுல வாஸ்து குறையோ வீட்டுல வந்து சுபிக்ஷம் இருக்கும். தொடர்ந்து பேசுங்க. அடுத்த நேயர். வணக்கம், விடியலை நோக்கி இமயம் தொலைக்காட்சி, யார் எங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம் சார், நாங்க நங்கநல்லூர்ல இருந்து, சென்னை நங்கநல்லூர்ல இருந்து. சொல்லுங்கம்மா, ஏற்கனவே சுவாமிஜி கிட்ட பேசிருக்கீங்களா நீங்க? இல்ல சார். சரி, என்ன கேட்க போறீங்க கேளுங்கம்மா. எங்க வீட்டுக்காரங்களுக்கு வியாபாரத்துக்காக கேட்கணும் சார். சொல்லுங்கம்மா. ஐயா, எங்க வீட்டுக்காரங்க பேரு கார்த்திகேயன். அவங்களுக்கு வயசு 50 ஆகுது. இன்ன வரைக்கும் எங்க வீட்டுக்காரங்க சொந்தமா தொழில் ஒழுங்கா பண்ணி மேல வர முடியல சார். ஐயா, அதிகப்படியா கோபம் வருமாமா? ஆமா, ரொம்ப கோபம் வரும். எல்லாத்தையும் எடுத்தறிஞ்சு பேசிடுவாரா தேவையில்லாட்டி? ஆமாய்யா. அதுதான் இதுக்கு முக்கிய காரணம். இந்திர சாபமா, எதுலயும் நிலையா இருக்க மாட்டாரு. இதுக்கு வந்து நீங்க என்ன சென்னையில இருந்து பேசுறீங்களா? ஆமாய்யா, நாங்க நங்கநல்லூர்ல இருந்து பேசுறோம். அவர் என்ன கிழமை பிறந்தாருமா? எங்க வீட்டுக்காரங்க என்ன கிழமை பிறந்தாங்க தெரியலையே. ஆனா 20/11/64 பிறந்தாங்க. சரிம்மா, அந்த டேட்ல என்ன கிழமை வருதோ அதுல இருந்து 5வது கிழமை. டிவி பார்த்துட்டே பேசினா லைனை கட் பண்ணிடுவாங்கம்மா. இல்லையா, நான் வெளியில இருக்கிறேன். அதாவது அவர் பிறந்ததுல இருந்து 5வது கிழமை, அது திங்கள் பிறந்திருந்தா வெள்ளிக்கிழமை, தொடர்ந்து 5 வாரம் வந்து வடபழனி முருகர் கோயிலுக்கு போய் பன்னீர் ஒவ்வொரு லிட்டர் வந்து பகல் 12 மணிக்குள்ள அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுத்துட்டு வர்றதுங்க. வாங்க, 1 லிட்டர் பன்னீர் மட்டும். இதை 5 வாரம் தொடர்ந்து செய்யுங்க. அவருக்கு வந்து தொழில் நிம்மதியா அமையும். ரொம்ப தண்ணி அடிக்கிறாங்க, அதை விட்டுருவாங்களா? எனக்கு அதுதான் மெயின் ரீசன். அதுக்கு தாமா நான் இதை சொன்னேன். 5வது நாள் செய்யுங்க. நல்லது. நன்றி நன்றி. ஓகே, ரொம்ப நன்றி. நன்றி. சுவாமிஜி, இப்போ வாஸ்து பத்தி பேசிட்டு இருந்தோம். அந்த இது கண்ணாடி பத்தி சொல்லுங்க. வேற ஒண்ணு சொல்ல வந்தீங்க. வேற வந்து பூஜை அறை. பூஜை அறை வடக்கு வாசல்ங்கிறப்ப மேற்கு மொத்து சாமி படங்கள் வைக்கிறது ரொம்ப விசேஷம். அப்படியும் வச்சா அந்த வடக்கு வாசல் வீடுகளில் தெய்வ கடாட்சம் உடனே நல்லா வரும்.
அதே தெற்கு வாசல் கிழக்கு பார்த்து வைக்கலாம். மேற்கு வாசலுக்கு வந்து வடக்கு முகமா தெய்வங்களை வைக்கலாம். அதாவது பூஜை அறை எந்த பகுதியில் இருந்தாலும் வடக்கு முகமா தெய்வங்களை வச்சா நல்லா இருக்கும். சரி, இப்போ வாஸ்துங்கிறது ஒன்று பூஜை ரூம் மட்டும்தான் அடங்கியிருக்கு அப்படி இல்லை, வாஸ்துங்கிறது எல்லாம் அடங்குனது தான். அதில் இருக்கிற வந்து குறைகளை நிறை பண்ணக்கூடிய வழிகளை மட்டும் நான் சொல்கிறேன். ஒன்று கண்ணாடி வைக்கிறது, ரெண்டாவது நம்ம என்ன கஷ்டம்னாலும் சரி முறையிடுறது தெய்வத்திட்ட, அதோட ரூம் எங்கே வைக்கணும். மற்றபடி பெட்ரூம் கிச்சன் இதெல்லாம் வந்து நம்ம எப்படி வேணாலும் அமைச்சுக்கலாம் வாஸ்து பிரகாரம். ஆனால் இது எல்லாத்துக்கும் தலைமையாக இருக்கிறது. நம்ம உடம்புல எந்த ஒரு உறுப்புக்கு பிரச்சனைனாலும் ஆர்டர் போடுறது மூளைங்கிற மாதிரி ஒரு வீட்டுக்குள்ளே வாஸ்து குறை எது இருந்தாலும் அதுக்கு அதை நிவர்த்தி பண்ணுறது பூஜை அறையில் இருக்கக்கூடிய தெய்வங்கள் தான். சரிங்களா? சரிங்க சாமி. அதனால வந்து இதை செய்யலாம். சரிங்க சாமி. நேயர்களை நீங்கள் பார்த்து பயன்பெற்று கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி விடியலை நோக்கி நிகழ்ச்சி. ஏற்கனவே ஒரு தடவை போன வாரம் லைவ்ல வந்து ஒரு முக்கியமான விஷயம் சொல்லும் போது முடிக்கும்போது சொன்னோம். அதனால மறுமுறையும் நீங்கள் லைவ்ல சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக இருந்தோம். இந்த கல்யாண தடைக்காக நீங்கள் சொல்லியிருந்த ஒரு விஷயம் 35 வயசுக்கு மேலேன்றது அந்த பரிகாரத்தை திரும்பவும் மக்களுக்கு பொது பலனா அதை நீங்கள் சொல்லுங்க. அதாவது 35 வயசுக்கு மேலே எந்த பரிகாரம் பண்ணி திருமணம் ஆகலை, ஒன்று பரிகாரம் பண்ண உடனே 6 மாதத்துக்குள்ளே ஏதாச்சும் அடிக்கடி ஆக்சிடெண்ட் ஆகுது, இந்த மாதிரி பிரச்சனை, வீட்டில் பெண்களுக்கு திருமணம் ஆகணுங்கிறதுக்காக தள்ளி போட்டு கடைசியில் திருமணம் ஆகாமல் இருக்குது. இந்த 3 பிரச்சனைகள் இருக்கிறவங்க அதே சமயம் வாழை மரத்தை வெட்டி செவ்வாதோஷ பரிகாரம் பண்ணதுக்கப்புறமும் திருமணம் ஆகாமல் இருக்கிறவங்க தென்னம்பிள்ளைக்கு மாங்கல்யம் கட்டலாம். தென்னம்பிள்ளை ஒன்று வாங்கி அவங்க பிறந்த நட்சத்திரத்தில் கொண்டு வந்து வச்சு நவதானியங்கள் வாங்கிக்கணும். ஒரு பெரிய தொட்டி, அந்த தொட்டியில் கீழே களிமண் போட்டுட்டு நவதானியங்களை இடம் வளமாக 3 முறை ஒவ்வொரு தானியமாக அந்த தொட்டிக்குள்ளே போட்டுட்டு அதுக்கு பின் அந்த தென்னம்பிள்ளையை அதில் வச்சு மாங்கல்யத்தை கட்டிட்டு ஆத்தங்கரையில் வச்சிடணும். இல்லாட்டி ஆற்றுல விட்டுட்டு அந்த மாங்கல்யத்தை மட்டும் வீட்டுக்கு கொண்டு வந்துட்டா அதிலிருந்து அதிகபட்சம் 48 நாட்களுக்குள்ள ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் மாங்கல்ய பலம் வாய்க்குங்கிறது ஒரு ஐதீகம். இதை பண்ணலாம். நன்றிங்க சார். அடுத்த லைன்ல இருக்காங்க. வணக்கம், விடியலை நோக்கி இமயம் தொலைக்காட்சி. யார் எங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம்மா, உங்களோட பேர் சொல்லுங்க. நாங்க கிரிஜா சார், கடலூர் மாவட்டத்துல இருந்து பேசுறோம். உங்க பேர் என்ன? கிரிஜா சார். கிரிஜா, ஏற்கனவே சாமிஜிட்ட பேசிருக்கீங்களா? இல்ல சார், இதான் ஃபர்ஸ்ட் டைம் சார். சரி, கேளுங்க. என்ன கேட்க போறீங்க கேளுங்கம்மா. டிவி வேலையை கம்மி பண்ணிட்டு கேளுங்க. கம்மி பண்ணிட்டேன். கேளுங்க, என்ன கேட்க போறீங்க கேளுங்க. இது என் தம்பிக்கு ஒரு சொந்தம் ஒண்ணு இருக்கு. தம்பிக்கு கேட்க முடியாதுங்கம்மா. ஒண்ணு உங்களுக்கு கேட்கலாம், இல்ல உங்க கணவர் உங்க பசங்க கேட்கலாம். சரி, கணவர் பேருக்கு பாருங்க, சூரியன். நீங்க பேசுறது சரியா கிடைக்கும், அதனால லைனை கட் பண்ணிடுவாங்கம்மா. ஹலோ, சூரியன் சார். கொஞ்சம் கிடைக்கிற இடத்துல வந்து பேசுமா. இங்க வந்து கிடைக்கிற இடமா வந்து நின்னு பேசுங்க. சூரியன் சார். சூரியனா? ஆமா சார். சொல்லுமா. அவர் பேருக்கு அவரு இடத்துக்கு வீடு கட்டலாமா? ஏமா, அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே, லைன் கிடைச்சிருச்சுன்னு யாருக்காச்சும் கேட்கணும்னு கேக்குறீங்களா? சவுண்டு சரியா கேட்காதனால லைன் கட் பண்ணிட்டாங்க. அதாவது நேயர்கள் பிரச்சனை இல்லாம தயவு செஞ்சு ஃபோன் பண்ணி கேட்காதீங்க. அப்படி கேட்குறப்ப என்ன ஆகும்னா அதுவே ஒரு பரிகார பிரச்சனை இல்லாமல் கேட்குறப்ப எப்படி ஒருத்தருக்கு நோய் இல்லாமல் மாத்திரை சாப்பிட்டா பிரச்சனை வருமோ அதே போல் உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் ஏதாச்சும் நம்மளுக்கு லைன் கிடைச்சிட்டோன்னா நம்மளும் கேட்போன்ட்டு கேட்டீங்க அப்படின்னா அந்த பரிகாரத்துக்காகவே உங்களுக்கு அந்த ஒரு பிரச்சனை உருவாயிரும். அதே மாதிரி பரிகாரம் பண்ணுறவங்க தயவு செஞ்சு கேட்குறவங்க பரிகாரத்தை பண்ணிடுங்க. பண்ணாமல் விட்டாலும் அந்த பிரச்சனை என்ன பண்ணாலும் நிவர்த்தியாகவும் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். நன்றி. அடுத்த லைன்ல இருக்காங்க. வணக்கம், விடியலை நோக்கி இமயம் தொலைக்காட்சி. யார் எங்கிருந்து பேசுறீங்க? சார், ஸ்ரீரங்கத்துல இருந்து ரவிசங்கர் பேசுறேன். சொல்லுங்க, ஏற்கனவே சாமிஜிட்ட பேசிருக்கீங்களா? இல்ல சார், இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். சரி, என்ன கேட்க போறீங்க கேளுங்க ஐயா. கடந்த 10 வருஷமா வேலை பார்த்துட்டு இருந்தேன் சாஃப்ட்வேர். சொல்லுங்க, என்னவா இருக்கீங்க? சாஃப்ட்வேர் இன்ஜினியர் சார். ஓகே. கடந்த ஆகஸ்ட் 19ஆம் தேதி அம்மா இறந்து ஒரு 4 மாசம் ஆயிருந்தது. அன்னையோட வேலை போயிடுச்சு. அதுக்கப்புறம் இப்ப வரைக்கும் ஒரு கிடைச்ச கம்பெனில இருந்து கூட எனக்கு அழைப்பு ஒன்றும் வரல. கிடைச்சிருச்சு, உனக்கு கொடுத்துருவோன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் கூட அழைப்பு வரல. சரி, என்ன காரணம்னு தெரியல. என் பேர் ரவிசங்கர். ரவிசங்கர், அம்மா இறக்குறதுக்கு ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி சனீஸ்வரன் கோயில் ஏதாச்சும் போயிட்டு வந்திருந்தீங்களா?
இல்ல சார், நான் நிறைய ரெகுலரா கோயிலுக்கு போவேன். நீங்க எந்த கோயில் கேக்குறீங்கன்னு தெரியல. ஆனா ஞாயிற்றுக்கிழமை ஆனாலே நான் சிவன் கோயிலுக்கு போவேன். சிவன் கோயில் இல்ல, சனீஸ்வரனுக்குன்னு பிரத்யேகமா ஏதாச்சும் விளக்குகள் இல்லாட்டி பரிகாரங்கள் எதுவும் பண்ணீங்களா? நண்பர்களோட போயோ இல்ல வேற எதுக்காச்சும்? இல்ல சார், நான் பைரவருக்கு தான் அஷ்டமிக்கு அஷ்டமி விளக்கு போடுவேன். என்ன பண்றீங்க? விளக்கு போட்டுட்டு வரீங்களா? நான் விளக்கு போடுவேன். சரி, இப்ப அந்த இடத்துல இருந்து உங்களுக்கு வேலை மட்டும் வரணுமா? எனக்கு அங்க கிடைக்குமாங்கிறது ஃபர்ஸ்ட் தெரியணும். அப்படி இல்லாட்டி வேற ஏதாவது உடனடியாக வேலை கிடைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு பரிகாரம். அங்க கிடைக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமா, ஆனா உடனே கிடைக்கிறதுக்கு மட்டும் ஒரு பரிகாரம் சொல்றேன், நோட் பண்ணிக்கங்க. சொல்லுங்க சார். ஒரு தேங்காய் எடுத்து சரி சார், அதோட ஒரு கண்ணை ஓபன் பண்ணி தண்ணீரை கீழே ஊத்திருங்க. அதுக்குள்ள வந்து தேன் ஃபுல்லாகிற வரைக்கும் ஊத்திருங்க. தேன் ஃபுல்லானோடனே அதை மூடிட்டு உங்க தலையை இடமிருந்து வளமா 33 முறை சுத்தி பைரவர் கோயில பைரவரோட காலில் வச்சுட்டு வாங்க. இது செய்ய வேண்டியது தேய்பிற வியாழக்கிழமை. இதை செஞ்சுட்டு வாங்க. இதை செஞ்சு ஒரு வாரத்துக்குள்ள உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கம்பெனில இருந்து உடனடியா வேலை கிடைக்கும். நன்றிங்க. நல்லது. நன்றி 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 சுவாமிஜி. இந்த விளக்கு வந்து மக்களுக்கு எந்த ரூபாயில கிடைக்கும்? இப்போதைக்கு ஏதாவது இது பண்ணி வச்சிருக்கீங்க விலையில? இன்னும் அதை முடிவு பண்ணீங்க, ரெடி பண்ணியிருக்கேன், காமிச்சிருக்கேன், அவ்வளோதான். சரி சரி சரி. நேர்களை இந்த மாதிரி ஒரு வாஸ்து தீபம், வாஸ்து விளக்கு வேணுன்றவங்க நீங்கள் வந்து செல்ஃபோனில் ஃபோன் பண்ணி பதிவு பண்ணிவிட்டு என்ன டீட்டெயில்னு கேட்டுட்டு கூட நீங்கள் சுவாமிஜிக்கிட்ட ஃபுல் டீட்டெயில் வாங்கிடலாம். சுவாமிஜி, இப்போது பூஜை அறையில் வந்து பண்ணணும்னாங்க. இன்னொரு நம்ம கல்யாணத்தை பற்றி பேசிட்டீங்க, 35 வயசுக்கு மேலேங்கிறது. இன்னொரு முக்கியமான விஷயம், விளக்கில் வந்து போடுறதே வந்து 3 விதமாக சொல்லிட்டு இருக்கீங்க. அதாவது வந்து தேங்காய் எண்ணெய் போடலாம், இல்லைனா விளக்கெண்ணெய் போடலாம், இல்லைனா இழுப்பு எண்ணெய் கூட ஒரு டைம். அது மாதிரி இன்னும் தெளிவாக எந்தெந்த எண்ணெய் எந்தெந்த பிரச்சனைக்கு போடலாம்னு நீங்கள் சொல்லுவாங்க. அதாவது இப்போ ஒவ்வொரு வாசலுக்கும் ஒவ்வொரு யோகினிகள் கட்டு இருக்குது. இப்போ நீங்கள் கேலண்டரில் பார்த்தீங்கன்னா கிழக்கு சூலம், மேற்கு சூலம், பரிகாரம், தயிர்னு வச்சுருப்பாங்க. ஸோ அதே போல் ஒவ்வொரு திசைக்கும் ஒவ்வொரு யோகினியோடைய கட்டுப்பாட்டில் இருக்குங்கிறது தான் ஐதீகம். இப்போ அந்தந்த திசைக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து எல்லா திசையில் இருக்க விளக்குக்கும் நல்லெண்ணெய் சேர்த்தணும். எல்லாத்துக்குமே நல்லெண்ணெய் சேர்த்தணும். கூட வந்து அடிஷ்னலாக இப்போ கிழக்கு திசைங்கிறப்ப 100 நல்லெண்ணெய், 50 தேங்காய் எண்ணெய், 50 நெய் வசீகரத்தன்மைக்கு அதை போடலாம். அடுத்து வடக்கு திசை அப்படிங்கிறப்ப இழுப்ப எண்ணெய், புங்க எண்ணெய், நல்லெண்ணெய் இது போடலாம். அதுக்கப்புறம் மேற்கு திசைங்கிறப்ப கடுகெண்ணெய், நல்லெண்ணெயும் போடணும். தெற்கு திசைங்கிறப்ப வேப்பெண்ணெய், விளக்கெண்ணெய், நல்லெண்ணெய் இப்படி போடலாம். இது எல்லாம் ஒவ்வொரு திசைக்கும் ஒவ்வொரு யோகினியோட கட்டுப்பாட்டில் வரணும்னா அந்த எண்ணெய்கள் மாறும். இது வந்து இதில் போடக்கூடிய ஒரே எண்ணெய் வந்து தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய் வீடுக்கு. அது மன்னிக்கணும், தேங்காய் எண்ணெய், வேப்பெண்ணெய். அதே தொழில் ஸ்தாபனத்துங்கிறப்ப அது திசைக்கேற்ற மாதிரி இதில் எண்ணெய்கள் மாறி வரும். நன்றி. இப்போ இந்த தீபத்தை வாங்கினாங்கன்னா வீடாக இருந்தால் நல்லெண்ணெயும் தேங்காய் எண்ணெய், வேப்ப எண்ணெயும் சொன்னீங்க இல்லைங்களா? ஸோ அதை தெளிவான முறையில் கேட்டுக்கணும், ஏன்னா கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஏன்னா நிறைய வெவ்வேறு திசைக்கு வெவ்வேறு திசைக்கு ஏற்ற மாதிரி இது மாறும். ஆமாம் ஆமாம் ஆமாம். நேர்களை நீங்கள் பார்த்து பயன்பெற்று கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி விடியலை நோக்கி நிகழ்ச்சி. நம்மளுடைய சுவாமிஜி பைரவ பாபாஜியை சென்னையில் சந்திக்கணும்னா முகப்பேர் வெஸ்ட்டில் டிஏவி கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல் இருக்குது. அது நேராக இறங்கி உள்ளே போனீங்கன்னா 4வது ரைட்டில் தான் வரும். நம்பர் 134 ஈஸ்வரி இல்லம், பன்னீர் நகர் மெயின் ரோடு. இது தவிர ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை மதுரையில் சந்திக்கலாம். மதுரை திருப்பரங்குன்றத்தில் தியாகராஜா இன்ஜினியரிங் காலேஜ் ரோட்டில் இருக்கிற வாணி விழாவில் சந்திக்கலாம். இது தவிர ஞாயிற்றுக்கிழமை சேலம் புது பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற வசந்தம் ஹோட்டலில் சந்திக்கலாம். ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை பிரத்யேகமாக திருச்சியில் சந்திக்கலாம். அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா பொன்மலை சர்வீஸ் ரோட்டில் இருக்கிற எவரெஸ்ட் பார்க் சந்திக்கலாம். இது எந்த இடம் இருக்குன்னா டிவிஎஸ் டோல்கேட் இருக்குல்ல, அது பக்கத்தில் இருக்குது. எந்த இடத்துல நீங்கள் சுவாமிஜி சந்திக்கிறதா இருந்தாலும் ஃபோன் பண்ணி பதிவு பண்ணிட்டு போக. சுவாமிஜி ஒவ்வொரு நாளும் இப்போ கடந்த வாரத்துலன்னு சொல்லியிருக்கீங்க ஒரு பொது பலனை சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இன்னைக்கு பொதுவான பலன்னா என்ன சொல்லலாம்? உங்களோட பொதுவான பலன், பொதுவான பரிகாரங்கள். அந்த பலன் வெள்ளிக்கிழமையில வந்து தீபம் போறது ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இதே வந்து தொழில் போட்டி, எதிரிகள் தொல்லை இந்த மாதிரி இருக்கிறவங்க ஒவ்வொரு சனிக்கிழமையும் சனி ஹோரையில ஒரு பிடி கல்லுப்புனோடனே என்னன்னா, நான் வேற ஒரு கல்லுப்பு வாங்கிடுறீங்க, சாப்பாட்டுக்கு போடுற கல்லுப்பு ஒரு பிடி, இரும்பு ஒரு பீஸ், அதாவது ஒரு 50 கிராம், ஒரு 10 கிராம் கூட இருக்கலாம், 50 கிராம்குள்ள இரும்பு, அது நட்டாவோ ஆணியாவோ கூட இருக்கலாம், அது ஒரு பீஸ், ஒரு பிடி
குறுமிளகு. இதை இடது கையால் எடுத்து இடமிருந்து வலமாக 13 முறை சுற்றி அதை எரிச்சிட்டோம் அப்படின்னா எவ்வளோ பெரிய சத்துருக்கள் தொல்லையாக இருந்தாலும் உடனடியாக நிவர்த்தி ஆகும். நன்றி நன்றிங்க சார். அடுத்த நேர் லைனில் இருக்காங்க. வணக்கம், விடியலை நோக்கி இமயம் தொலைக்காட்சி. யார் எங்கிருந்து பேசுறீங்க? ஹலோ 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 வணக்கம், என் பேர் சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? சார் என் பேர் கேசவன் சார், திருச்சி மாவட்டத்துல இருந்து பேசுறேன் சார். நான் கேளுங்க, என்ன கேட்க போறீங்க சுவாமிஜிட்ட கேளுங்க. சார் எங்க அண்ணனுக்கு வந்து இப்ப கல்யாணம் இப்ப 27 வயசு ஆகுதுங்க சார். அண்ணனுக்கு கேட்க கூடாதுங்களா? அண்ணன் பக்கத்துல இருக்காரா? இருக்கா சார், நல்லா இருக்கா சார். அவரே பேச சொல்லுங்க. அவரு நான் கொடுக்குறேன் சார். வேணாம். ஹலோ சொல்லுங்க சார். சொல்லுங்க சார், கேளுங்க சுவாமிஜிட்ட கேளுங்க, என்ன கேட்க போறீங்க? உங்க பேர் சொல்லிட்டு கேளுங்க. இது ராஜ்குமாருங்க சார். என்னப்பா? ராஜ்குமார். சொல்லு ராஜ்குமார். இது 28 வயசு ஆயிடுச்சுங்க சார். இது மேரேஜ் ஆகலைங்க சார். உங்களுக்கு ஏற்கனவே திருமணம் ஆன மாதிரி இங்க கணக்கு வருது. என்ன திருமணம்? என்னப்பா? திருமணம் ஆகலைங்க சார். திருமணம் வரைக்கும் வந்து எதுவும் நின்றுருக்காப்பா? திருமணம் ஆகலை நிக்கிறேன் சார். பார்த்துட்டு தான் இருக்கேங்க சார். ஒரு ஒன்று செட் ஆகலைங்க சார். உங்க பேர் சாந்தகுமார் தானா? ராஜ்குமார். ராஜ்குமார். சரி, ஃபோன் லைனை கட் பண்ணிட்டு பொதுவான ஒரு பரிகாரம் சொல்றேன், கேட்டுக்கங்க. சரிங்க சார். சரிப்பா, நல்லது. அதாவது 33 வயதுக்குள்ள திருமணத்துக்கு தேடிட்டு இருக்கோம். லக்னத்துல செவ்வாய், ராகு, கேது இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க மட்டும் இதை செய்யலாம். ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை பைரவருக்கு, திருமண தடை இருக்கிறவங்க மட்டும் இதை செய்யலாம். பைரவருக்கு வால்மிளகு, குறுமிளகுல தான் இது போட்டிருப்பீங்க, வால்மிளகு வெள்ளை துணியில் கட்டி விளக்கு எண்ணெயில் தீபம் போடலாம். அப்படி தீபம் போட்டிங்கன்னா இந்த திருமண தடை, செவ்வாய் தோஷத்தால் தடைப்பட்டது, கலத்திர தோஷம், ராகு கேதுவால் தடைப்பட்டது உடனே நிவர்த்தி ஆகி திருமணம் கூடி வரும். இது தொடர்ந்து 14 வாரம் போடணும். பொண்ணு அமைஞ்சிட்டாலும் இல்லை கல்யாணமே 2 வாரத்தில் நடந்துட்டாலுமே இதை நிப்பாட்டாமல் தொடர்ந்து ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் போட்டுட்டு வந்தீங்கன்னா முழுமையாக அந்த தோஷத்துலேருந்து நீங்கள் விடுபடலாம். அதே பணம் வர்றதுக்கு, லட்சுமி கடாட்சத்திற்கு இது வந்து பொதுவான பரிகாரம், எல்லாருமே பண்ணலாம். இந்த பண வரவு, லட்சுமி கடாட்சம், இது எப்படி பணம் வரணும் அப்படிங்கிறது உண்டான பரிகாரம் அடுத்த லைவ்ல சொல்லுங்க சாமி. உங்களோட அனுமதியோட இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். ஸோ இன்னைக்கு வந்து நேயர்களை நீங்கள் பார்த்து பயன்பெற்ற இந்த நிகழ்ச்சி விடியலை நோக்கி நிகழ்ச்சி, வாஸ்து விளக்கு, வாஸ்து தீபத்தை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம், வாஸ்து பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இதை பற்றியும் இன்னும் தொடர்ந்து அடுத்த லைவ்ல பேசலாம். திரும்பவும் இதே நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.